யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே இந்த பஸ் ஸ்டாப்ல 12 வருமா? அதுக்குன்னு இருந்தாலும் ஒரு வாரமா கண்டுக்கலையே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இவ வேற ஒருத்தி பக்கத்துல நின்றுக்கிட்டு நொய்யின்னு. மேம் உங்களை தான் கேட்குறேன், 12 வருமா? மா 10, 11, 12, 13, 14, 15 கூட வரும். ஏன் கொசு, ஆமை, பூரா, பள்ளி எல்லாமே வரும். இப்படியே நில்லு, அதுவும் மரத்துக்கடியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இறங்கி வரும்னு. மேம் மேம் என்ன சொல்கிறீங்க? ட்ரெஸ்ஸை கவர் பண்ணி போடுமா. சும்மா 12 வருமா அந்த வருமானு சொல்லிட்டு நானே வேற ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து நொய்யின்னு. ஓய் நம்ம ட்ரெஸ்க்குண்ணா. உன் ட்ரெஸ்ஸுக்கு என்னவா? ஏன் சின்ன பிள்ளைல வாங்கி கொடுத்த ஃப்ராகா? அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலையா என்ன? மேம் என்ன இப்போ இந்த காலத்தில் இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தா என்ன இருக்கு சொல்லுங்க? இந்த மாதிரி ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதுல தான் அழகே இருக்கு. ஆமாம்மா, அழகே இதில் தான் இருக்குன்னு. அழகு மொத்தமும் நம்மளுக்கு தெரிஞ்ச போதும், அடுத்தவங்களுக்கு தெரிய தேவையில்லண்ணா. மேம் அது ட்ரெஸ் பண்ணுறது அது அவங்கவுங்களோட விருப்பம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. பாருமா, நான் உங்ககிட்ட பேசணும்னா? இல்லை, நீ எதானே என்கிட்ட வந்து பேசின? எஸ் மேம், ஜஸ்ட் ஐ ஆஸ்கிங் பஸ் நம்பர், தட் வே பஸ் இஸ் கம்மிங் ஆர் நாட். மா தெரிஞ்சா இங்கிலீஷ் பேசி இல்லைன்னா பேச தானே. மேம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன், 12 வருமா வராதான்னு மட்டும். அப்படியே நில்லு, வரும்னா வந்தா ஏறு, இல்லைன்னா அப்படியே நில்லு. என்ன இந்த பொண்ணு ஒரு பதில் ஒழுங்கா சொல்ல மாட்டேது. 1 மணி நேரமா இந்த பஸ் ஸ்டாப்ல நம்ம கூட தான் நிக்குது. வர்ற பஸ்லாம் இந்த பிள்ளையும் ஏற மாட்டேது, வர்ற பஸ்லாம் 12 இருக்க மாட்டேது. அதனால தானே இந்த பொண்ணுகிட்ட கேட்குறோம். சார் இவ எதுக்கு இப்போ அவட்ட போய் நிக்கிறா? சார் ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க, பண்ணிடலாம் சிறப்பாவே. நம்மள்ட்ட பேச சொன்னா ஒழுங்கா பேசாதே. இப்போ அந்த பிள்ளை ஹெல்ப் கேட்டோன்னே சிறப்பா பண்ணிடலாம்ல. சிறப்பா என்ன சிறப்பா பண்றாருன்னு பாக்குறேன். நான் பேசிக்கா பிளாக் கலரை லைக் பண்ண மாட்டேன். ஓ, பட் உங்களை பார்த்தோன்னே நான் லைக் பண்ணிட்டேன். அடி பாவி, கூட ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாலே பைத்தியமாய்வ. என்ன இந்த பிள்ளை சம்மந்தமே இல்லாம நம்மள்ட்ட எப்படி வந்து பேசுது? இங்க பாருங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அதை மட்டும் கேளுங்க. மற்றபடி இந்த எக்ஸ்ட்ரா டாக்கிங்லாம் தேவையில்லன்னு. அதானே நம்மளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. சார் சீரியஸாகவே தான் சொல்கிறேன். ஐ டோன்ட் லைக் பிளாக் கலர், பட் உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மேடம், நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு மட்டும் கேளுங்க. இந்த எக்ஸ்ட்ரா பிட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு. சார் அழகாக ரசிக்கிறதுல தப்பு இல்லைல்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் என் கண்ணுக்கு நீங்கள் மூக்கு மொழியுமா அழகாக தெரியுறீங்க. அதனால் உங்களை சைட் அடிக்கிறது தப்பு இல்லையே. என்ன பைத்தியக்காரி பார்த்துக்கிட்டே இருக்கா? எந்த ரியாக்ஷனும் பண்ணல. அந்த புள்ள பேசுறதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை, நம்மள பார்த்ததுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்படியே எப்பவும் போல கேஷுவலா நிக்கிறாளே. நம்ம மட்டும் தான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல வந்திருக்கோமோ? கருவப்பாயில அந்த புள்ள பேசுதுன்னா பேசிட்டு நிக்கிறான் பாரு, அனுப்பாம. காடு பேத்துவோம். மேடம், யூ மீன் நான் அழகா இருக்கேன்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆமா சார், அதுதான் ரொம்ப நேரமா உங்கள்கிட்ட நான் கன்வே பண்ணிட்டு இருக்கேன். அப்ப புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. சொல்லுங்க, நான் அழகா இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? அடே ஒன்றும் இல்லை சார், ரொம்ப நேரமாக நான் 12க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் 12 வரல. அதனால தான் நான் அர்ஜென்ட்டாக போகணும். ஸோ நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு, உங்களை எனக்கு பிடிச்சிருச்சு வேற. அதனால தான் பேசிக்காக நான் இந்த பசங்கள்ட்ட லிஃப்ட் கேட்க மாட்டேன். பட் உங்கள்கிட்ட லிஃப்ட் கேட்கணும்னு தோணுது. அந்த புள்ள லிஃப்ட் கேட்குற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷனை மாற்றல. லிஃப்ட் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான், அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. பட்டு லிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசையா? அன்னைக்கு என்னவோ நம்மள பைக்கில் கூப்பிட்டு போகிறதுக்கு இந்த பைக்கில் பொம்பளை பிள்ளைய நான் ஏற்றது கிடையாது, இந்த பைக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன் இருக்குது அப்படின்னு ஓவராக வாய் பேசினா. ஆனால் மேடம், நான் கிளம்ப கொஞ்சம் டைம் ஆகும். பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்ணட்டுமா? பொறாமல் ஏதாவது பேசுவான்னு பார்த்தா பொங்க மாட்டா போலையே. நான் எதுக்கு பொங்கணும்? சரிங்க மேடம், நான் வெயிட் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நான் லிஃப்ட் கொடுக்குறேன். ஐயோ அடே கருவ பயல. வைத்தியக்காரி கடுப்பாகிட்டல.
ஏய் இங்க பாருடி. என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாண்டி, உன்னை தான் கூப்பிட்டேன். இங்க பாரு, 12 இந்த பஸ் ஸ்டாப்ல வராது, பக்கத்து பஸ் ஸ்டாப்ல கொஞ்சம் தூரம் நடந்து போ, அங்க 12 வரும். பட் இவ்வளவு நேரம் கேட்டா நீங்க சொல்லவே இல்லை. அதான் இப்போ ஆன்சர் சொல்லிட்டால, கிளம்பு. இல்லை மேடம், இதுக்கப்புறம் 12 வந்தாலும் வரலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. சார் என்ன ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஏன் மேடம் நீங்க அவங்கள தடுக்கிறீங்க? அவங்க தான் என்கிட்ட லிஃப்ட் கேட்டாங்க. நானும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்கள ட்ராப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அடே ஓவரா கடுப்பேத்தனா? எஸ் மேடம், சாரும் முடிவு பண்ணிட்டாங்க, அதனால நாங்க 2 பேரும் கிளம்புறோம். நீங்க பஸ் வந்தா கிளம்புங்கண்ணே. என்னையே கடுப்பேத்தி பாக்குறானே, என்ன பண்ணலாங்கண்ணா? உரிமையா ஏதாவது பேசுவான்னு பாக்குறேன், இவகிட்ட சண்டை போடுவான்னு பாக்குறேன். இவ உரிமையா சண்டை போட மாட்டா போலயே. இருடா இருண்ணா. என்ன மூஞ்சி ரியாக்ஷனை மாத்திட்டா? பிளான் ஏதோ பண்ணிட்டா போலயே. சரி ஓகே, நீங்கள் போங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் சார் இப்படி போகிற ரூட்டில் உங்களை ட்ராப் பண்ணுறாரா? அந்த ரூட்டில் அவங்க ஒய்ஃபு பொட்டி கடை வச்சுருக்காங்க. இந்த ரூட்டில் அவங்க ஒய்ஃப் பொட்டி கடை வச்சுருக்காங்களா? ஐயோ, சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு சாருக்கு. சாரை பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகாத மாதிரியா இருக்கு? எனக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் இவர். அவர் ஒய்ஃபு போகிற வழியில தான் பொட்டி கடை வச்சிருக்கு. கல்யாணம் மட்டும் இல்லை, சாருக்கு கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்க இருக்கு. அடி பாவி. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆமாங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். சார் கூட யாராவது பைக்ல போறத பார்த்தா, சார்கிட்ட யாராவது பேசுறத பார்த்தா அவங்க பொண்டாட்டி பத்திரகாலியா மாறிடுவாங்க. இப்படி பத்திரகாலியா மாறினா இப்படி போட்டுக்கிற குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் பிச்சு போட்டுருவாங்க. அப்படி பின்னி இருக்கிற ஸ்டைல் முடியெல்லாம் உருவி போட்டுருவாங்க. ஆமா, அதனால நீங்க 12 வந்தாலோ இல்ல ஆட்டோ வந்தாலோ கிளம்புங்க. தேவையில்லாம சார் கூட போய் உங்க உடம்ப புண்ணாக்கிக்காதீங்க. பைத்தியக்காரி, என்ன உருட்டு உருட்டா பாரு. என்ன சார், கல்யாணம் ஆன விஷயத்த நீங்க இவங்கள்ட்ட சொல்லலையா? பேச்சுலர்னு சொல்லி ஏமாத்தி ஏன் சார் இந்த பொண்ணை பைக்ல கூட்டு போறீங்க? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? எஸ், ஒரே ஒரு டைம். You have 3 child also? Yes, I have only one wife, but I have 3 children. பரா, so sad. என்னதான் எனக்கு பஸ்ஸே வரலனாலும் நான் கல்யாணம் ஆன பையன் கூடலாம் பைக்ல ஏற மாட்டேன். அதனால நான் கனத்த இதயத்தோட இங்கேருந்து விடை பெறுகிறேன். சரி சரி, கிளம்புங்கண்ணா. ஏய், இப்போ எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட எனக்கு கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்க இருக்குன்னா? அது மிஸ்டர் பிளாக், நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையன் வந்து ஒம்ப வளர்க்குறான் அப்படின்னா அவளை காப்பாற்றுறதுக்காக ஒரு சில பொய்லாம் சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் உங்களை நான் இப்போ காப்பாற்றிருக்கேன். ஓ, பார்த்தீங்களா, அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரியே தெரிஞ்சிச்சு. அதான் உங்களை அந்த பொண்ணோட வலையிலிருந்து நான் காப்பாற்றினேன். ஒரு பொண்ணை மட்டும் ஒரு பையன் காப்பாற்றுறதுக்கு பேர் காப்பாற்றுறது கிடையாது. ஒரு பையன் இந்த மாதிரி ஆபத்தில் இருக்கும்பொழுதும் ஒரு பொண்ணு அவனை காப்பாற்றணும். உன் வாயி உன் உருட்டு, நீ உருட்டுனா? ஐயோ என்ன, ஒரு பொண்ணு ஒரு பையன் காப்பாற்றினா அதுக்கு பேர் காப்பாற்றுறதுன்னு ஒத்துப்பீங்களா? இப்போ பாரு, அந்த பொண்ணு உன்னை மிஸ்யூஸ் பண்ண பார்த்துச்சு. அதனால தான் நான் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து உன்னை காப்பாற்ற பார்த்தேன். ஓ, இப்போ நீங்கள் என் கற்பை காப்பாற்றிருக்கீங்க. அட ஆமையா, உன் கற்பை தான் காப்பாற்றிருக்கேன். இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எனக்கு. ஆமாயா, பின்ன பைக்ல போகும்போது உன்னை ஏதாவது அந்த பொண்ணு மிஸ்யூஸ் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது? அதுவும் நைட் டைமு, தனியா வேற போற. அதான் தெரிஞ்ச பையனா இருக்கானே, சரி கழுதை காப்பாத்தி விட்டு போவோன்னு. சே, இவ்வளோ பெரிய மனசு. தேங்க்யூ. அம்மா, என்ன டைம் ஆயிடுச்சுங்க நிற்கிறேன். டைம் ஆயிடுச்சு, ஆமா டைம் தான் ஆகிடுச்சு. பட் காலேஜ் விட்டு போற டைமுக்கு நான் கரெக்டாக தானே நிற்கிறேன். இல்லையே, நீ வீட்டுக்கு இந்த டைமுக்குலாம் போயிடுவ தானே? போயிடுவேன் தான், பட் ஏதோ இங்கே நிற்கணும்னு தோணுச்சு நிற்கிறேன். ஏன்? இல்லை, சும்மா தான் கேட்டேன். நானும் சும்மா இந்த வழியாக போனேன். சரி, தெரிஞ்ச பொண்ணு நிற்கிறாளுன்னு. ஓ, அதான் நான் இப்படி சும்மா நிற்கிற மாதிரி இப்படி சும்மா யாராவது போவாங்கன்னு நானும் இன்னைக்கு எதிர்பார்த்தேன். அதனால தான் நானும் சும்மா நின்றுட்டு இருக்கேன். வாங்களேன், சும்மா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு போகலாம். சும்மா ஒரு 5 நிமிஷம்னா ஓகே தான். தெரிஞ்ச பொண்ணு, அதுவும் சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசலான்னு கூப்பிடுறேன். நான் பேச மாட்டேனா? கருவ பையல, என்னதான் பார்க்க வந்தேன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். ஏண்டி, எனக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால் குறைஞ்சா போயிடுவேன். சொல்ல மாட்டேன். நானும் சொல்ல மாட்டேன். பைக் ஆப்போசிட்ல நிப்பாட்டிட்டு வரேன். അച്ചെടുക്ക ഉത്തരവ് ഇടണമ്പോൾ തോന്നുന്നു തനിമയും ശാന്തിയും പ്രിയമേറുന്നു. ഹേ കേരളത്ത് കഥകളിയാടണുമ്പോൾ തോണുതേ എനക്കും இருக்குது அந்த கிறுக்கு. திடீர்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சும்மா அந்த பக்கம். அது கொஞ்சம் பிஸியாகவே இருந்தேன். இந்த பக்கம் வர முடியல. இப்போ இந்த பக்கம் ஒரு கிளைண்ட்டை பார்க்கலான்னு வந்தேன். எப்படி ஆஃபீஸ் விஷயமா கிளைண்ட்டை பார்க்க வந்தீங்களா? ஆமாம், பின்ன சும்மா இப்படி யாராவது போவாங்களா? ஆஃபீஸ் விஷயமா தான் ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தேன்.
நீ ஏன் இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்கா? அது சும்மாதான் கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாம் அப்படின்னு நின்று பார்த்தேன். யாராவது வராங்களான்னு. யார் வராங்களான்னு? எப்படி கேட்டாலும் நீ ஆன்சர் சொல்ல போறது கிடையாது, புரியுதா? மென்னு தான் முழுங்க போற. அப்படி இருக்கிற பட்சத்துல என்கிட்ட ஆன்சரை கேட்டு மட்டும் நீ என்ன பண்ண போற? ஏய், நான் என்ன ஆன்சர் கேட்க ட்ரை பண்றேன்னு சொல்றேன். இங்க பாரு, நீ என்ன ஆன்சரை கேட்க ட்ரை பண்ற, நான் என்ன ஆன்சரை கேட்க ட்ரை பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை எந்த கொஸ்டின் கேட்கல, நீ என்ன எந்த கொஸ்டினும் கேட்காத. உனக்கு என்ன, நான் இப்படியே பேசிட்டு இருக்கணும், அட்வான்டேஜா எதுவும் பேசக்கூடாது, அவ்வளவுதானே? அப்படி இல்ல. ம். எங்க பைக் நிப்பாட்ட போன இடத்துல கடலை வித்தாங்களோ? ஆமா, சும்மா உட்காந்துருப்போமே, அப்படியே கடலை சாப்பிடுவோன்னு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்கண்ணா. ஆசைதாண்டி உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நல்லா அந்த கண்ணை பாரு, உருட்டி உருட்டி பார்க்கறதுலே ஏதோ கதை கதையா சொல்லிடுறா. சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பவா? டைம் ஆயிடுச்சா? கண்ணால் பேசும் வித்தை எல்லாம் போக போக கத்துக்குவ கடி. மிஸ்டர் பிளாக், உங்களுக்கு தான் ஃபோன் அடிக்குது. எனக்கா ஃபோன் அடிக்குது? ஆமா, உங்களுக்கு தான் ஃபோன் அடிக்குது. பட் நீங்க கொஞ்சம் ஃப்ரீஸ் மோட்ல இருக்கீங்க, அதனால கொஞ்சம் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுங்க. ஐயோ, இவனா? ஏங்க என்ன ஃபோன் அடிக்குது, எடுத்து பார்த்துட்டு ஏதோ அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கீங்க. என்ன சொல்லி இப்ப சமாளிக்கிறது? எடுக்காம இருந்தாலும் ஏன் எடுக்காம இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிப்பான். இல்ல ரோஹித் கூட நம்ம இருக்கோமோ நினைச்சிட்டு ரோஹித்துக்கு கால் பண்ணுவான். அப்படி ரோஹித் என்ன சொல்லி சமாளிப்பான்னு தெரியலையே. பைத்தியக்காரன் எதுக்கு இப்ப நம்மளுக்கு ஃபோன் அடிக்கிறான்? இப்படி யார் ஃபோன் பண்ணாங்கன்னு இந்த ஆளு திரு திருன்னு முடிக்கிறாரு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. ப்ரோக்கு கால் பண்ணா எடுக்க மாட்டாரு, சஞ்சய் ப்ரோக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேட்டா சஞ்சய் ப்ரோ எப்போவோ கிளம்பி போயிட்டாரு, அதுக்கப்புறம் உங்க பிரதர் எப்போவோ கிளம்பி போயிட்டாருன்னு சொல்றாங்க. 2 பேரும் தனித்தனியா எங்க போயிருப்பாங்க? 2 பேரும் தனித்தனியா போக சான்ஸ் இல்லையே. ஏன் சின்சான், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பாவம், அவரே இலக்கியா கிட்ட பாடாப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தலையில துண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காரு. இவர்கிட்ட போய் நம்ம கொஸ்டின் கேட்டா ஆகுமா? அண்ணா ஏன் எடுக்கல? திரும்ப ஒரு வாட்டி டயல் பண்ணுவோம். என்ன ஃபோனை பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க? ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. அது இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அது நீ கேட்கணும், சரியா? கேட்குற மாதிரி இருந்தால் கேட்பேன். ஏய் பைத்தியக்காரி, கேட்குற மாதிரி தான் இருக்கும், கேளு, கேட்டு தொலை, அப்பதான் கரெக்டா இருக்கும்னா. கேட்க வேண்டிய விஷயம்னா கேட்பேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அது ஃபோன் யார் பண்றா தெரியுமா? ரொம்ப நேரமா யாரோ பண்றாங்க, அதுவும் விடாம பண்றாங்க. அதான் யாருன்னு தெரியல. அதுக்கே என்ன கிட்ட திருப்பி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட தான் கேட்கணும், ஏன்னா அந்த மாதிரி தான் ஃபோன் வருது. அந்த மாதிரி தான் ஃபோன் வருதா? கார்த்தி மாமா கால் பண்றாரா? பாம்பின் கால் பாம்பரியும் சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி தான். ஒரு பைத்தியக்காரி பத்தி ஒரு பைத்தியக்காரனுக்கு தான் தெரியும்னா. தோ பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஏன் ஃபோன்ல இருந்து டயல் பண்ணி அவர்கிட்ட பேச வேண்டியது வரும். பாருடி, இந்த மாதிரி ஏதாவது வளருவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஃபோன் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுறேன், புரியுதா? இப்போ நான் கால் அட்டன் பண்ணி பேசுவேன், நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ வாயே திறக்க கூடாது. ஏன் 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 நான் ஏன் மாய திறக்க கூடாது? இத்தனை ஏன் தேவையில்லடி. சரி சொல்லுங்க, நான் ஏன் வாய திறக்க கூடாது? இங்க பாரு, நான் உன்னை பார்த்து பேச வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னா அவன் வேற மாதிரி பேசுவான், கலாய்ப்பான். இப்போதைக்கு இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. அதனாலதான் நான் உன்னை பார்க்க வந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரிய வேணாம். நீயும் அந்த மாதிரி எப்பவுமே சொல்லக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இப்போ நான் கால் அட்டன் பண்ணி பேசுவேன், அது வரைக்கும் நீ கம்முன்னு இருக்கணும். இது நல்லா இருக்கே, இதை வச்சு இந்த மிஸ்டர் பிளாக் கிட்ட ஒரு டீலிங்க போடுவோம். என்ன? அது இருக்கலாம் அமைதியா, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. பட் ஒரு டீலிங். ஆனா எந்த டைம்ல டீலிங் பேசுற பத்தியா? அது நீங்க எதுல வீக்கோ அதுல தான் டீலிங் பேச முடியும். இவ வீக்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு வந்தா நம்ம வீக்னஸ் இவகிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கோமே. என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சிம்பிளான விஷயம்தான். அதாவது மிஸ்டர் பிளாக், உங்களுக்கு டெய்லி வேலை இருக்கு, டெய்லி நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே தான். நீங்கள் என்ன லவ் பண்ணல, நானும் உங்களை லவ் பண்ணல, ஓகேவா? அதனால பட் உங்களை பார்க்காமலாம் இருக்க முடியாது, அதுதான் விஷயம். இப்படி நீங்கள் சும்மா கிளைண்ட்டை பார்க்க போகும்போது என்னை பார்த்துட்டு போனீங்களே, அதே மாதிரி டெய்லி எப்படியாவது சும்மா அப்படியே வந்து என்னை பார்த்துட்டு போனால் போதும். பட் டெய்லி பார்க்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். நான் ஏன்டி உன்னை வந்து பார்க்கணும் டெய்லி? அதே மாதிரி நான் ஏன் பிளாக் இப்போ அமைதியாக இருக்கணும்? டீலிங் ஓகேனா சொல்லுங்க, பொட்டாட்டா அமைதியாக இருப்பேன். அதை விட்டுட்டு டீலிங்க்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் கார்த்தி மாமா ஃபோனை இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ இல்லையோ, என் நம்பர்லேருந்து கால் பண்ணி நான் பேசுவேன், ஓகேவா? வரேன், டெய்லி வரேன், பார்க்கறதுக்கு போதுமா? இப்போ டபுள் ஓகேண்ணா, இப்போ பேசுங்க. நான் எப்படி அமைதியாக இருக்கேன்னு மட்டும் பாருங்கண்ணா. பட் ஒன் கண்டிஷன், ஸ்பீக்கர் போட்டு பேசுங்க. சும்மா தான் போர் அடிக்கும்ல நீங்கள் பேசுறத கேட்டுட்டு இருப்பேன். பைத்தியக்காரி.
சொல்லு சாமி, என்ன விஷயம் கால் பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. என்ன ஃபர்ஸ்ட் டைமா நான் கால் பண்ணி அது 2-3 ரிங் கால் பண்ணியும் எடுக்கவே இல்ல. அவ்வளோ பிஸியா இருக்கியா ப்ரோ? ஆனா ரோஹித் ப்ரோ கூட நீ இல்ல போலயே. நான் ரோஹித் கூட இல்ல. ரோஹித் ஒரு கிளைண்ட் பாக்குற விஷயமா வெளியில அனுப்பியிருந்தான். வெளியில வந்திருக்கேன். எனக்கு தெரியாம எந்த கிளைண்ட ப்ரோ பார்க்க அனுப்பிச்சாரு? அது ஒண்ணு மட்டும் தனியா? ஏய் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? சும்மா கடுப்பேத்திட்டு இருக்கேன். ஏதோ ஒரு விஷயமா வெளில வந்தேன். இப்ப என்ன சொல்லணுங்கிற உன்கிட்ட? ஏன் நான் ஏதாவது பதில் சொல்லி ஆகணுமா? நான் வருவேன். உன் வேலையை பாரு. நீ வருவன்ல எனக்கு தெரியும் ப்ரோ. நீ இப்படி கத்தி பேசுறதுனால உண்மையை மறைக்க முடியுமா? சொல்லு ப்ரோ, எங்க இருக்க? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னா. இங்க பாருடா, பைத்தியக்காரத்தனமா பேசாத சொல்லிட்டேன். உண்மையாவே அவன் ஒரு கிளைண்ட பார்க்க தான் நான் அனுப்புனான். அதனால நானும் கிளைண்ட பார்க்க தான் வந்திருக்கேன். புரியுதா? நான் வந்து எந்த கிளைண்ட பார்க்க போனேன் அப்படின்றதெல்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சும்மா அண்ணனுக்கு தம்பிக்கு வேற வேலை கிடையாதுன்னா. இல்ல இப்போ அண்ணனுக்கு தம்பிக்கு வேலை இல்லதான். பட் ஃப்ரெண்டா இருக்கிற உங்களுக்கு தான் வேலை நிறைய இருக்குன்ற மாதிரி தோணுது. அதான். இங்க பாரு கார்த்தி. இல்ல நோட் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும். ஆனா எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. தம்பிக்கிட்ட மறைக்காத ப்ரோ. இங்க பாரு கார்த்தி, கம்முன்னு இருன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுன்னு. நான் கிளைண்ட பக்கம் தான் வந்திருக்கேன். நான் வந்து பேசுறேன். சரி, நீ கிளைண்ட பார்க்க போயிருக்கன்றத நம்புறேன். நான் கூட சந்தேகப்பட்டுட்டேன்னா. டேய், என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? எப்படி தெரியுதுன்னா, ஒரு வேலை நேத்தி நீ நானும் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மொத்தத்தை பத்தி. டேய் டேய் டேய். யோ சஞ்சய் ப்ரோ, கிளைண்ட பார்க்க தானே போயிருக்க? ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? அந்த மொத்தத்தை பத்தி பேசணும்ல. ஒரு வேலை அந்த மொத்தத்தை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ வேற யாரையாவது பார்க்க போயிட்டியோன்னு நினைச்சேன். நீ இந்த கிளைண்ட பார்க்க போயிருக்கணும் அடிச்சு பேசுறிய. முத்தம்மா, என்ன முத்தத்தை பத்திலாம் 2 பேரும் பேசுறாங்க? இங்க பாருடா பைத்தியக்காரன், வாயை முடிட்டு போனை வை. இதுக்கு தான் உன் போனெல்லாம் நான் அட்டன் பண்ணாமலே இருந்தேன். கிளைண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கேன். நீ இப்பெல்லாம் பேசுனீங்கன்னா நான் என்ன பேச வந்த கிளைண்ட் கிட்டன்றதே எனக்கு மறந்து போயிடும். அதனால நீ உன் வேலையை பாரு, நான் போனை வைக்கிறேன். சரி, கிளைண்ட் பிளேஸ்ல உட்காந்து பேசுறது கரெக்டா இருக்காது தான். சரி, நீ வீட்டுக்கு கிளம்பி வா. நைட்டு நம்ம 2 பேரும் திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்ல நீ வேணா தெரிஞ்சுக்காம போ. பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே தீருவேன் அந்த விஷயத்தை பத்தி. அதனால நீ சீக்கிரமா வா. நைட் உட்காந்து திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிசர்ச் பண்ணுவோம். விடாம முத்தம் கொடுத்தா எப்படி இவ்வளோ உணர்வு பூர்வமா இருக்கும்? அதை நினைச்சு எப்படி ஒருத்தர் காத்தலே பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். நீ சீக்கிரமா வாண்ணா. சரி, போன வையே. பாய் சஞ்சய் ப்ரோ. திணறி பேசுறத பார்த்தா டவுட்டால இருக்கு. டேய் தம்பி, சாப்பிட்றியா நீனு? இல்லம்மா, அண்ணெல்லாம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். அதான் இன்னைக்கு லேட் ஆகுது போலையாடா. ஆஃபீஸில் ஏதாவது வேலையா இருப்பான். நீ வந்து சாப்பிட்றா. அத்தை சாப்பிட்டாங்களாமா? இலக்கியா, கௌதம்? அத்தை சாப்பிட்டாங்க. இலக்கியா சாப்பாடு மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. ஏன் கௌதம் வெளியில வந்து சாப்பிடலையா? இல்லடா, கௌதம் எப்பவுமே எப்படி பேசுவான்றது எனக்கு தெரியும். நம்ம வீட்டுக்கு வந்தா எப்பவுமே கலகலப்பா இருக்கிற புள்ள. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த புள்ள இருக்கிற இடமே தெரியலடா. புரியுதுமா, விடுங்க. அவன் அப்படியே கொஞ்ச நாள்ல சரியாயிடுவான். பட் அவனை எந்த விஷயத்துக்காகவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். தெரியுதுடா தம்பி. ரொம்ப ஆசைப்பட்டாமா. உங்களுக்குலாம் தெரியாது, நான் சொன்னதும் கிடையாது. இலக்கியாவை குட்டி வயசுல பார்த்துட்டு அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அப்போ ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்றான்னு தான் நானும் நினைச்சேன். அதுக்கப்புறம் அவனோட சீரியஸ்னஸ் எனக்கு ஒரு கட்டத்தில் புரிய ஆரம்பிச்சுது. அதனால தான் நீங்க எல்லாரும் இலக்கியாவை பத்தி பேசும்பொழுதுலாம் எனக்கு இந்த கல்யாணம் வேணாமா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என் ரீசனுக்கு பின்னாடி கௌதம் தான் இருந்தான். புரியுது, உன் ஃப்ரெண்டுக்காக தான் அத்தை மகளை வேணான்னு சொல்லியிருக்கேன். நல்லா தான் புரியுதே. ஃப்ரெண்டுன்றதை தாண்டி இப்போ ரோஹித் ப்ரோவும் சஞ்சய் ப்ரோவும் எப்படி இருக்காங்க? அவங்க 2 பேரும் பாசத்தை வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. பட் 2 பேருமே ஒரு பாண்டிங்ல இருப்பாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் நானே ஒன்றும் அப்படி இல்லாமா. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது, ஒரே தட்டில் சாப்பிட்றது, 2 பேரும் பாசத்துல கொஞ்சிக்கிறது, இது எல்லாமே பண்ணுவோமா. அப்படிதான் ஒரு நாள் வந்து கேட்டான், இலக்கியாவை எனக்கு தரியாடா அப்படின்ட்டு. நானும் தரேன், எடுத்துக்கூடான்லாம் சொன்னேன். பட் நானே திரும்ப அவங்ககிட்ட போய் எனக்கு இலக்கியாவை கொடுடான்னு கேட்டதுதான் பெரிய தப்பு. அதுவும் சீரியஸா கொஞ்சம் மூஞ்ச வச்சுட்டு கேட்டுட்டமா. டீலிங்லாம் பேசி வச்சிருந்தீங்களாடா? ஆமா, டீலிங்லாம் பேசி தான் வச்சிருந்தோம். ஆனா எங்க ஒத்துக்கிட்டாவ? கல்யாணத்தை கடைசியில் இப்படி பண்ணணும்னு இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சேஞ்ச் ஆயிட்டாலம்மா. அவ சேஞ்ச் ஆயிட்டா நம்மளுக்கு தெரியுது. இது வரைக்கும் அந்த தம்பி ஆசைப்பட்டுச்சு, விருப்பமா இருந்துச்சு, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்ப அந்த பையன் தானடா விருப்பம் இல்லாத மாதிரி இருக்காரு. அதெல்லாம் இல்லம்மா, அந்த மாதிரி யாராலையும் லவ் பண்ண முடியாது. அவன் லவ் அந்த மாதிரி. கொஞ்சம் நேரம் வேணும்லம்மா அவன் மனசையும் மாத்துறதுக்கு. அதனால அவனே சரியாயிடுவான். டிஸ்டர்ப் மட்டும் யாரும் பண்ணாதீங்க. சரிடா. அவன் என்னை விட்டு தனியாக தூரமாக இருந்தாலே ஃபோன் போட்டு எப்போ பார்த்தாலும் அவன்கிட்ட மொக்க போட்டுட்டு இருப்பேன். அவன் என்கிட்ட பேசிட்டு இருப்பான். ஆனால் இன்னைக்கு ஒரே வீட்டில் இருக்கான்னு தெரியுது. என் கூட தான் இதுக்கப்புறம் இருக்க போறான்னு தெரியுது. பட் நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கோமா. என்னடா, இலக்கியாவும் கௌதம ஃபீல் பண்றதை தாண்டி நீ கௌதம பிரிஞ்சிருக்கிறதுக்கு ஓவரா ஃபீல் பண்ணுவ போலயே. அதான் நான் சொன்னேனேம்மா, நாங்கள் 2 பேரும் அன்பை சொல்லிக்காத ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அன்பு 2 பேரும் ஓவர் ஃப்ளோவில் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸு. சொல்லப்போனால் 2 பேரும் கொஞ்சிக்கிற லெவலுக்கு கொஞ்சிப்போம். அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ பேசாமலே இருக்கிறதுலாம் ஒரு மாதிரியா இருக்கலாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாகிடும். இலக்கியா கூட அவன் சரியாயிடுவான் அப்படின்னு நீ சொல்றல்ல, அதே மாதிரியே உன்னையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் சரியாயிடுவான். பார்க்கலாமா.
என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடைக்காக்கும் அன்பை பார். என்ன? இல்ல வித்தியாசமா இருக்கு. ஒரு பையனும் ஏதோ முத்தத்தை பத்திலாம் ரிசர்ச் பண்றது. ஏய், ரிசர்ச் லெவலுக்குலாம் யோசிக்காதானே, அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படி தான் வளருவான். அவரையும் வளர போறாரு. தெளிவா தானே பேசினாரு. ஏதோ தொடாமலே கொடுத்த முத்தம், உணர்வுபூர்வமான முத்தம், நேத்து நைட்டு ரிசர்ச் பண்ணோம், இன்னைக்கு நைட்டு ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முத்தத்தை பத்தியா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நீ வேற ஏன்டி இவ்வளவு கேவலமா பேசுற? ஒரு பையனும் முத்தத்தை பத்தி ரிசர்ச் பண்ணா கேவலமா தான் பேசுவாங்க. ஐயோ, இவ வேற ஒருத்தி. ஏய், அது என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அது இது என்ன சொல்றது, உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆமா, எப்படி சொல்றதுன்னு தெரியாதுதான். ஒரு பையனும் கேவலமா முத்தத்தை பத்தி பேசுறதே எப்படி சொல்றதுன்னு தெரியாதுதான். அதுவும் முத்தத்தை பத்தி ரிசர்ச் பண்றேன்னு சொல்ற விஷயத்தெல்லாம் சொன்னா அசிங்கமா தான் இருக்கும். ஏய், வாய மூடுடி. நானும் கார்த்தி ஒன்னும் முத்தத்தை பத்தி பேசலன்னா. போய் சொல்லாதீங்க 2 பேரும். நீங்க 2 பேர் பேசுறது தான் இப்ப காதால கேட்டனே. ஆமா, நீ கேட்டது கரெக்ட் தான். நாங்க 2 பேரும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நாங்க 2 பேரும் முத்தத்தை பத்தி ரிசர்ச் பண்றது எதுக்காக தெரியுமா? ஏன்? தப்பாலாம் எடுத்துக்க கூடாதுன்னா. இல்ல சொல்லுங்க. அது அதாவது உங்க அக்கா மாமாவை பத்தி தான். சினிமால உங்க 2 பேருக்கும் நீங்க 2 பேரும் முத்தத்தை பத்தி பேசுறதே கேவலமான விஷயம். இதுல எங்க அக்கா மாமா முத்தத்தை பத்தி நீங்க 2 பேரும் எதுக்கு ரிசர்ச் பண்றீங்க? ஏய், சொன்னல தப்பா நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க ஒன்றும் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணல, புரியுதா? உங்க மாமா தான் சும்மா இல்லாம என்கிட்ட வந்து காத்துலேயே ஒரு கதை சொல்லிட்டு போனாரு. அந்த கதையை தெரியாம இந்த பைத்தியக்காரன்ட்ட சொல்லிட்டேன். அதுல இருந்து என் உயிரை வாங்குறான் தெரியுமா? அப்படி என்ன கதை சொன்னாரு? அங்க பாரு, நான் இப்ப லைட்டா சொன்னதுக்கே நீ கேவலமா நினைக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, இன்னும் கேவலமா எப்படி நினைக்கலாம்னு பாக்குறேன். பாரு கீர்த்தனா, சீரியஸ்லி நான் எதுவுமே கேட்கணும்னு கேட்கல, புரியுதா? உங்க மாமாவா வந்துதான் சொன்னான், புரியுதா? அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுதான் அவங்ககிட்டயும் சொன்னேன். அது 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 நந்தினி ரோஹித்த பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் வந்தாங்க. அப்ப 2 பேரும் கேன்டீன்ல ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் என்னடா இவ்வளவு நேரம் மொக்க போட்டு வரியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஒருவேளை ப்ராப்ளமா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவன் சொன்னான், இல்ல மச்சான், நான் இந்த மாதிரி என் ஒய்ஃப்க்கு தொடாம ஒரு கிஸ் கொடுத்துட்டு வந்தேன். அந்த கிஸ் செம்ம போதையா இருக்கு, செம்ம ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். தொடாம பண்ணாரா? ஆமா, அது ஹாஸ்பிட்டலு, அவ்வளவு பெரிய கேன்டீன், அங்க எப்படி அவன் தொட்டு கிஸ் பண்ணிருப்பான்? அவன் சொல்ற மாதிரி தொடாம தான் பண்ணிருக்கான். பட் தொடாம அப்படி பண்ண கிஸ்ல செம்ம போதையா இருக்குன்னு சொன்னானா, அதை என்னால ஏத்துக்க முடியல. சரின்னு போய் கார்த்திக்கிட்டு கேட்டேன், அது எப்படிடா உங்க அண்ணன் தொடாம கிஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாய் அதுல இருந்து என்னையும் ரிசர்ச் பண்ணலாம் வாவான்னு கூப்பிட்டு தோண்டிட்டு இருக்கு. என்ன இப்படி பாக்குறா? நீங்க 2 பேரும் அடுத்தவங்க முத்தத்தை பத்தி ரிசர்ச் பண்றது கேவலமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் எங்க அக்காவும் மாமாவும் ரொம்ப ரொமான்டிக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா லவ் பண்றாங்க போலயே. உனக்கு புரிஞ்சிருச்சா? எப்படி நீ கேட்காம இன்ட்ரெஸ்டிங்கா லவ் பண்றாங்க, ரொமான்டிக்கா லவ் பண்றாங்கன்ற? புரிஞ்சிருச்சு. எப்படி? அவங்க 2 பேரும் கேன்டீனுக்கு தானே போனாங்க. எதுக்கு போனாங்க? காஃபி குடிக்கிறேன்னு போனாங்க. அப்பதான் கிஸ் கொடுத்திருக்காரு, கரெக்டா? மேபி. சோ தட்ஸ் எனஃப். கொடுத்திருக்க சான்ஸ் இருக்கு. எப்படி ரொமான்டிக்காவும் லவ்வபிளாவும் இருக்கும்? அது அட பாவி ரோஹித் பயல, நீ தாண்டா சாம்பார். கீர்த்தனாட்ட வேணா கேளு, ஆன்சர் சொல்லும் அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கேத்த மாதிரி இவ ஏதோ லைட்டா சொன்னோன்னு ஆன்சர் தெரியுங்கிறா. இப்போ உண்மையிலே நம்ம தான் டியூப் லைட்டா? இவள்கிட்ட கேட்போமா பேசாம ஆன்சரை? சரி, ஓகே. ரொம்ப நேரமா உட்காந்து பேசிட்டுட்டோம், கிளம்பலாமா? அது அது இல்ல, நீ தப்பா நினைச்சுப்பியான்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த கேள்விக்கான ஆன்சரு என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அது எப்படி கொடுத்துருப்பாங்க? அப்படியே கொடுத்துட்டு போறாங்க. உங்க 2 பேருக்கு என்ன? 2 பேரும் வாயை மூடிட்டு கம்முன்னு இருங்கன்னு யோசிக்கிறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. ஏய், என்ன அவன் காத்துலேயே படம் வரைஞ்சிட்டே இருக்கான் இன்னமே, தெரியுமா? அதெல்லாம் டெய்லி கேட்கறது நான் தான். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சில டவுட் வரதான் செய்யுது. நான் என்ன பண்றது? அதுக்கு தான். இல்ல, நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. அதுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. எப்படி நான் கேட்க வர எல்லாம் உங்களுக்கு புரியுதே? அது அப்படிதான். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா, 2 நாளா மண்டை பிச்சுக்குது தெரியுமா? சரி, நான் அதுக்கான ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாதுன்னு. தப்பான்னு நினைக்கிற அளவுக்கு ஆன்சர் இருக்கும்? தப்பா நினைக்கிற அளவுக்கு ஆன்சர் இருக்குமான்னு தெரியாது. பட் அதை நான் சொன்னா உங்களுக்கு புரியாதே. டெமோ காமிச்சா தான் புரியும். டெமோவா? மனசுக்குள் வன்முறைகள் நடக்குதடி, அது தட்டி கேட்க ஆளில்லைன்னு சிரிக்குதடி. ஆட குச்சு குச்சு பேச்சு எல்லாம் செய்யும் முன்னா நின்னை கண்டாலே. இல்ல வேணாம். சரி, ஓகே. ஆனா ஆன்சர் சொல்றேன்னு சொல்றா. நம்மளுக்கு ஆர்வமா தான் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா டெமோ காட்டுறேன்றால. உங்களுக்கு டெமோவா சொல்லி தர்றது பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வேற யாரையாவது கூப்பிட்டு சொல்லி தந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏய் பைத்தியக்காரி, சும்மா காமெடி பண்ணிட்டு. அது என்ன? சரி, சொல்ல.
ம் ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸை? கிளாஸா? அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தா தானே புரியும். அதனால தான் இப்போ உங்களுக்கு கேள்விக்கான ஆன்சர் வேணுமா வேணாமா? ம், வேணும். ஃபஸ்ட்டு இந்த வாயில் கல்ல சாப்பிட்றத விட்டுட்டு நார்மலாக உட்காருங்க. ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும். எந்த ப்ராப்பர்ட்டி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? அவங்க 2 பேரும் கேன்டீனுக்கு போனதுனால இருக்கலாம். பட் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டியா? எதுக்கு ப்ராப்பர்ட்டிலாம்? அது ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் தான் அதை வச்சு டெமோ காமிக்க முடியும். பொருளை வச்சு டெமோ காமிப்பியா? அப்படி என்ன தேடுறா? ஏய், அப்படி என்ன தேடுற? இருங்க, திடுதிப்புன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டீங்க. என்கிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை வச்சு தானே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதான் பேக்கில் தேடிட்டு இருக்கேன். ம், கிடச்சிருச்சு, இதோ வரேன். அப்போ கனாதான் பிடிக்குமே, இப்போ மெலடியும் பிடிக்குதே. ஏய், என்ன ப்ராப்பர்ட்டின்ட்டு ஏதோ பேனா எடுத்து வச்சுட்டு நிக்கிறேன். இதை பேனா அப்படின்னு சொல்லக்கூடாது, பென். ஓகேவா? இதால் எழுதுறதுக்கும் வேல்யூ இருக்கு. ஸோ இதால் ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ இருக்கு. அறா, ஸோ இப்போ இந்த பெண்ணை வச்சு எப்படி தொடாமல் முத்தம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்களும் என்ன தப்பாக நினச்சிக்க கூடாதுன்னு. ம், ம். அதாவது ஃபஸ்ட்டு லவ் டைலாக்காக பேசியிருப்பாங்க. ஏன் அப்படி? அது எடுத்தோடனேலாம் அப்படியே சொன்னோம் அப்படின்னா அது புரியாது. அதனால கொஞ்சம் லவ்வாக பேசிட்டு அவங்க மனசுக்குள்ளே லவ்வை ஃபஸ்ட்டு வர வச்சுருப்பாங்க. வச்சதுக்கப்புறம் அந்த கிஸ்ஸை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதனால அப்படி கிஸ் கொடுக்கும்போது உணர்வுபூர்வமாக இருந்திருக்கும். என்ன உங்க மாமாவுக்கு மேல பெரிய உருட்டா உருட்டுறேன்? எங்கள் மாமாவுக்கு மேலே நான் உருட்டுறேன், எனக்கு மேலே எங்கள் மாமா உருட்டுறாருன்றதெல்லாம் கதை கிடையாது. உண்மையாக லவ் பண்ணால் அவங்களாம் இப்படி தான் பேசுவாங்க. அவங்களாம் இப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதான் எங்கள் மாமா லவ் பண்ணுறாரு. ஓ, அப்படி? மிஸ்டர் பிளாக், உங்களை ஃபஸ்ட்டு பார்த்தேன்ல வீட்டில். ஏய், எதுக்கு எந்த கதை சொல்லிட்டு இருக்க? அது இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அந்த முத்தம் உணர்வு பூர்வமாக இருக்கும். இப்போ நான் சொல்லவா வேணாமா? ம், அப்படி உங்களை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு கேரக்டர் உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு. அப்படி பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்த ஒருத்தர் நம்ம அக்கா வாழ்க்கையில் சம்மந்தம் இருக்கிற மாமா கூட ஃப்ரெண்டாக இருக்காரு. அதுவும் அடிக்கடி நம்மளை வந்து பார்க்குற சுச்சுவேஷன் வருது. அப்படின்லாம் வரும்பொழுது திரும்ப உங்களை பார்க்கும்பொழுது பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுச்சு. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் உங்கள்கிட்ட ஏதோ கதை சொல்லணும்லாம் தோணுச்சு. ஆனால் இந்த கதையெல்லாம் நம்ம ஏன்டா இவர்கிட்ட சொல்கிறோம், இவர் நம்மளை கண்டுக்கவே மாட்டாரே, இவர்கிட்ட போய் நம்ம ஏன்டா பேசணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதுலாம் நீ கோவமாக என்னை தோர்த்தி விட்ட பற்றியா, அந்த கோவமே திரும்ப உங்ககிட்ட என்ன வர வச்சுது. இங்கே பாருங்க, என் கண்ணையே பார்க்கணும். கருமை நிறமோ உன் அழகு, அதில் கவிழ்ந்து போனது என் நெஞ்சு. நெருப்பாய் நீயும் எரியும் போது உன் நிழலில் ஒதுங்க ஆசைப்பட்டேன். அக்கா கவலை தெரியவில்லையா என அதிகாரம் நீ செய்யும் போது உன் கோபத்தின் பின்னே ஒளிந்திருக்கும் அக்கறை என்னை கொள்ளையிடுதே. துரத்தி உன்னை நான் வர திரும்பி பார்க்கா உன் பிடிவாதம். அதில் உணர்ந்தேன் உந்தன் உள்ளக்கூட்டில் ஒளித்து வைத்திருக்கும் என் ரகசியத்தை. சொற்களின்றி உன் கண்கள் பேசும் சுத்தமான அந்த உண்மை போதும். வார்த்தை தந்து நம் உறவை நீ சொல்ல வேண்டாம். உன் கோபமே என் வாழ்வின் வரம். ஏய், இப்போ இந்த பெண்ணை எங்கே டச் பண்ணியிருக்கு? அதற்கலாம். உங்கள் தடை இந்த பெண் டச் பண்ணிடுச்சு. ம், ஆசை நூறாச்சு போங்க, நிலவு வந்தாச்சு வாங்க, நெருங்க நெருங்க பொறுங்க பொறுங்க. ஆசை நான் கொண்டு வந்த அள்ளி தேன் கொள்ள வந்த, மயங்கி கிறங்க கிறங்கி உறங்க. வெக்கம் படருது படருது, வெக்கம் வளருது வளருது, கொட்டும் பனியிலே. தெரியாமல் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்கு. இல்லை, உள்ளுக்குள்ளே ஏதோ ஃபீல் ஆகுது. போடி, நான் போறேன். நான் பைத்தியக்காரி, உன்கிட்ட வந்து கேட்ட பத்தியா நல்ல எக்ஸ்பிளனேஷனா? ஏன் நான் கரெக்டாக தானே எக்ஸ்பிளைன் பண்ணேன். கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி தொலைச்சான். உங்க அக்கா என் வாயில கை வச்சுட்டு போனாங்கன்னு இப்பதான் தெரியுதுண்ணா. என்னை கூப்பிட்டு போய் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயா? முடியாது, போடி, நீயே எப்படியாவது போய்க்கோ, நான் கிளம்புறேன், பாய். உண்மையாகவே உன்னோட கருப்பு கலரும் அந்த கண்ணும் என்னை கட்டி இழுக்குது தான். அதனால தான் என்னையும் மீறி இப்படி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டனும். நான் கண்ட நாள் முதல்ல வச்ச பொட்டும் கருப்பு தான், ரெட்ட ஜட பின்னல்லாத கட்டு ரிப்பன் கருப்பு தான், பூக்கடையில் தேடின பூவிலே கருப்பு தான். அன்று பார்த்து ஒழுங்கா ஆட்டோ பிடிச்சி போவோம். ட்ராப் பண்ணிட்டு போகிறது
அதெல்லாம் இன்னைக்கு சரி வராது. நீ ஆட்டோ பிடிச்சிட்டு ஒழுங்கா கிளம்பு. அப்ப நாளைக்கு போடி. வரலன்னா என்ன ஆகும் தெரியும்ல. சீப்பேன். நமத்து வச்சிருக்கோம் நெஞ்சுக்குள்ளே கருப்புத்தான். ஊரறிய பெத்துக்கான புள்ள பத்து கருப்புதான். கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலரு. அவங்க ரெண்டு என்ன மயக்கம் 1000 வாட்ஸ் பவரு. கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஏய் எதுக்கு இப்போ இங்கே வந்து நின்று பார்த்துட்டு இருக்கேன்? எதுக்கு இங்க வந்து நின்று பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா தூங்க போக வேணாமா? டைம் ஆகலையா? டைம் ஆனால் போய் தூங்கு போ, எனக்கு தூக்கம் வரல. இது எப்படிங்க நீங்க இல்லாம தூங்க முடியும்? இங்கே பாரு, டென்ஷன் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு தான் சொல்லிட்டேன். அது எப்படிங்க லிமிட் இல்லைன்னா இதுக்கப்புறம் பேச முடியும்? உங்களுக்கு தூக்கம் வருதோ இல்லையோ நீங்க பொண்டாட்டி கூட தானே இருக்கணும். நீங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டைம்ல வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ நைட் டைமு, அதுவும் தூங்குற டைம் ஆகிடுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல ரூம்ல வந்து என் கூட இருங்கன்னு சொல்றது என்ன தப்பா? இவ கூப்பிட்ற ஸ்டைலும் சரியில்லை, இவ தோரணையும் சரியில்லை. சும்மாவே இவளை பார்த்தாலே நம்ம ஆஃப் ஆகிடுவோம். இந்த லட்சணத்தெல்லாம் பூ வேற காலையிலேருந்து வச்சுட்டு நிற்கிறா. அதுவும் ஆளையும் அவளையும் பாரு. ஏய் ராஜேஷ்ன்ற லிமிட்டோட இருந்த இவளெல்லாம் பார்த்து மயங்காத, அப்புறம் தேவையில்லாமல் கௌதம வெளியே வர வச்சிருவா. ஏங்க உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பரா இருக்கு தெரியுமா? ராஜேஷ்குமாரை பார்க்கும்போது கண்ணுக்கு நிறைவா இருக்கீங்க. இவரை பற்றியே இவளுக்கு இதுக்கு முன்னாடி நீ என்ன வேற ஏதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் பார்த்தியா? அப்படிலாம் பார்க்கல, இப்படி பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு வேற எந்த காஸ்டியூமும் சூட் ஆகாது அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்டுக்கு தோணுது. அதான் சரி, வெட்டி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதானே, தூக்கம் வருதுனால போய் தூங்கு. அதாங்க தூக்கம் வருது, தூங்க தான் போறேன். அதுக்கு நீங்க வேணும்ல. அதான் கேட்குறேன், நான் எதுக்கு? தூக்கம் வந்தா நீ தூங்க போற, பெட் இருக்கு, பில்லோ இருக்கு, போய் படுத்து தூங்கு போ. அது எப்படிங்க முடியும்? நீங்க இல்லாம பெட்டும் பில்லோவும் மட்டும் இருந்தா என்னால தூங்க முடியுமா? எப்படிலாம் டிசைனாக ஃபேஸை வச்சுட்டு பேசுகிற பத்தியா? டேய் ஏமாந்துடாதடா. எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் கூட அப்படியே கட்டி பிடிச்சிட்டேன். ஏய் இங்கே பாரு, இன்னும் நம்மளுக்குள்ளலாம் எதுவும் யாரும் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி யாரும் நான் முடிவு எடுக்கல, புரியுதா? அதுக்கு முன்னாடி நான் உன் கூட வந்து தூங்கணும், உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும் அப்படின்லாம் நீ எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காத. அப்படிலாம் இல்லையா? நம்ம எப்படிதான் இருந்தாலும் கரெக்டாக கட்டுப்பாடோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நம்புறாங்க. நான் போய் பாட்டிக்கிட்ட கேட்டேனே, பாட்டி இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை நான் எங்கே தூங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். இது என்னடி கேள்வி? நீ உன் ஹஸ்பண்டை உன் கூட தூங்க சொல்லு, பட் பார்த்து இருந்துக்கோங்கன்னு மட்டும் சொன்னாங்க. எதுக்கடி இதெல்லாம் போய் கேட்ட? அப்புறம் கேட்க தேவையில்லையா? நம்ம மட்டும் ரூம்ல போய் தூங்கிட்டா அவங்க ஏதாவது தப்பா நினச்சிக்கிட்டு என்ன பண்றது? அதனால தான் பாரு இலக்கியா, ஒழுங்கா லிமிட்டோட பேசுன. லிமிட்டோடு தான் பேசுகிறேன். பாட்டியே சொன்னாங்க லிமிட்டோட நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. பட் பாட்டி சொல்கிறாங்க சொல்லலைன்றதெல்லாம் அடுத்தபட்சம். நானே ஒரு எய்மில் தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் நைட்லாம் சாதாரணமாக அப்படியெல்லாம் நடந்துடாது. நீங்கள் ஒன்றும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. என்ன எனக்கு எல்லாமே முறைப்படி நடக்கணும். கல்யாணம் மட்டும் மறுபடியும் நடந்ததா? அதாங்க சொல்கிறேன், அது அவசரமாக நடந்துருச்சு. ஆனால் அடுத்தடுத்து நடக்க போகிற விஷயம்லாம் அப்படியே ஏனோ தானோ நடந்துருமா? ஸோ நீங்களே ஓகேன்னு சொன்னாலும் நான்லாம் ஒத்துக்க மாட்டேன்ப்பா. அதெல்லாம் பொறுமையாக தான், அதுக்குன்னு நேரம் காலம் எல்லாம் வரணும்ல, அப்போ தான் எல்லாமே நடக்கும். பட் இப்போ நான் கூப்பிட்றது வேற எதுக்கும் இல்லை, தூங்குறதுக்கு தான். இப்படிலாம் பேசுறா பாரு, இவளுக்கு இப்படிலாம் பேச தெரியுமா? வாங்க. வாங்க வாங்க அண்ணா, நான் வரல போ. இப்போ நீங்கள் வரீங்களா இல்லை நான் போய் பாட்டியை கூப்பிட்டு வரட்டுமா? பாரு இலக்கியா. பார்த்துட்டு தான் இருக்கேன், வாங்க நம்ம போய் தூங்கலாம். பாட்டி ஏய் வாய மூடு, வரேன். இங்கே பாரு அண்ணா, நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. ஏங்க என்னங்க நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுலாம் பெரிய விஷயமா சொல்கிறீங்க? அவங்கவுங்க ஒன்றுமே நடக்காமல் ஒன்றுமே உரிமை இல்லாமல் அட்வான்டேஜ்லாம் நிறைய டைம் எடுத்திருக்காங்க. அப்போல்லாம் நான் ஒன்றும் சொல்லலைல்ல. அப்படி இருக்கும்போது இப்போது லைசன்ஸே வாங்கிட்டேன். இப்போ நான் உரிமையாக நடந்துக்கிறதுலையும் உரிமையாக பேசுறதுலையும் என்ன தப்பு இருக்குது? நீனு பரவாயில்ல, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். இந்த ஏங்க என்னங்க அப்படின்னு கூப்பிட்றத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியா? ஐயோ நான் ஸ்டாப் பண்ண மாட்டேங்க. அப்படிலாம் புருஷனுக்கு வாடப்படான்னு கூப்பிடக்கூடாதான், தப்பா. நான் அதனால் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். இவ ஒரு ஃபார்மில் தான் இருக்கான்னு இவளெல்லாம். என்னங்க வரீங்களா இல்லை பாட்டி கூப்பிட்டுமா? போ, வரேன். ஏய் இதுவும் ரூமு, வந்ததுலேருந்து இந்த ரூமை பார்க்கவே இல்லையே. ஏன் என் ரூம் எத்தனை உங்களுக்கு தெரியுமா? முன்ன பின்ன வந்திருக்கீங்களா என்ன? நான் இன்னைக்கு தான் உங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைமே வரேன், புரியுதா? அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேச்செல்லாம் பேசாத. பட் இந்த ரூமுக்கு நான் மார்னிங் வந்ததுலேருந்து வரவே இல்லை. வரும் வேற ஒரு ரூம் தானே சொன்னாங்க, ஸோ அதான் கேட்டேன். நீங்கள் வந்ததுலேருந்து எங்கே என்கிட்ட பேசுனீங்க? நீங்கள் மாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருந்தீங்க, மாமா கூட பேசிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ போய் மொட்டை மாடியில் நின்னீங்க. எந்த ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணீங்க, எந்த ரூமில் உங்கள் லக்கேஜ்லாம் வச்சிங்க, அதை கூட நான் பார்க்கல. அதான் என் ரூமுக்கு வழி தெரியாதோன்னு நானே இப்போ வந்து கூப்பிட்டு வந்தேன். இவ ரூமில் ஒரே சின்ச்சா நல்லா இருக்கும், என்ன ரூமோட அட்மாஸ்பியரே மாற்றிருக்கா? அதுவும் இந்த சைடு இவ ரூம் கிடையாதே. என்னடா யோசிக்கிறேன், சின்சான் ஃபோட்டோவை காணும், இது இவ ரூமும் கிடையாது. நம்ம எகிரி குதிச்சு ஜன்னலால் வருவோமே அந்த ரூம் இந்த ரூம் கிடையாதுன்னு யோசிக்கிறியா? கேளுடா போர்க்கி, வாய் தந்து கேளு. கேட்கக்கூடாது, எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு கம்முன்னு தூங்கு கௌதம். இவ ஆளு சரியில்லை, பேச்சு சரியில்லை, அதனால கேட்டு தேவையில்லாமல் இன்னையோட சாயம் வெளுத்துற போகுது. ஏங்க என்ன யோசிக்கிறீங்க? ரூம் பிடிக்கலையா? பிடிக்கல. ஏன் பிடிக்கல?
எனக்கு பிங்க் கலர் பிடிக்காது. அதுவும் இந்த பட்டர்ஃப்ளை சுத்தமாக பிடிக்காது. அதுவும் அங்கே எழுதியிருக்கு பார்த்தியா, லவ்ன்ற வார்த்தை, அது சுத்தமாக பிடிக்காது. ஏங்க நீங்க லவ் ஃபெயிலியரா? என்ன திமிரா? இல்லைங்க, நான் தான் இந்த ரூமை நம்மளுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணேன். எப்படி உங்களுக்கு பட்டர்ஃப்ளை லவ்லாம் பிடிக்காம இருக்கும் சொல்லுங்க? இதுக்கப்புறம் பிடிக்கணும். நம்மளுக்கு வேறு அரேஞ்ச்டு மேரேஜ் ஆயிருக்கு இல்லைங்க, அரேஞ்ச்டு மேரேஜ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்ல. அப்போ ரூம் அட்மாஸ்பியர் நல்லா இருந்தால் தானே நம்ம லவ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம 2 பேர் லைஃப்பை ஞாபகம் வச்சு இந்த மாதிரி ரூம் ரெடி பண்ணியிருக்கேன். பெயிண்டிங் கலர் பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நாளைக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். பணம் இருக்குல்ல, அந்த திமிரில் பேசுகிற உன்னால தான் பணத்தால் எல்லாம் செய்ய முடியும்னு நினைப்பியே. அப்படி இருக்கும்போது நீ காலைல ஒரு பெயிண்ட்டு நைட்டு ஒரு பெயிண்ட் கூட அடிக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரி சரி, என் மூட டேமேஜ் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இப்படிலாம் பேசிட்டு இருந்தா நான் கடுப்பாய் திரும்ப பேசுவேன்னு நினைக்கிறீங்க. அதுக்கெலாம் நான் இப்போ ரெடியாக இல்லை. எனக்கு தூக்கம் வருது, கொஞ்சம் தூங்கலாமா? அதே மாதிரி நெக்ஸ்ட் கேள்வி கேட்பீங்க, உங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, உங்கள் அம்மா நீ ஹாஸ்பிட்டல் அந்த வரைக்கும் பார்த்துக்கிட்டேன், இப்போ பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு எங்கிட்ட ஆன்சர் இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டா கார்த்தி மாமா என்னை விடாது எங்கள் அம்மா கூட தூங்குறதுக்கு. கார்த்தி மாமா தான் தூங்குறேன்னு சொல்லும். அதனால அம்மா கூட கார்த்தி மாமா தூங்குது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. அதனால தான் நான் உங்கள் கூட தூங்கலான்னு வந்திருக்கேன். போதுமா ஆன்சர்லாம்? இன்னும் வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? எல்லாத்துக்கும் ப்ரிப்பராக இருக்கா? எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக தான்டா இருக்கேன். நீ என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். சரி, நான் எங்கே தூங்குறது? பெட்டில். நீ எங்கே தூங்குவா? உங்கள் நெஞ்சில். ஏய் ஏங்க என்ன? ஏய், அதையும் பாட்டிக்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். பாட்டி எங்களுக்குள்ள எக்ஸ்ட்ராலாம் எதுவும் நடக்காது, பட் நான் அவரை கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம்ல பாட்டி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பேத்தி அதெல்லாம் தாராளமாக நீ கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம், நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு தான் நேரங்காலம் வேணும், அதை பொறுமையாக பார்த்துக்கோங்க, அப்படி இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நம்மள நான் வேணா போய் பாட்டியை கூப்பிட்டு வரட்டுமா? வாங்க, தூக்கம் வருது. இங்கே பாரு, நான் தான் சொன்னல அரேஞ்ச் மேரேஜ். ஸோ நம்ம 2 பேருக்குள்ளே செட் ஆகிறதுக்குலாம் என்ன டைம் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு தூங்குறதுலாம் பிடிக்காது. ஒய்ஃப்காக அதெல்லாம் செய்யணுங்க. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் பழகிக்கணும்ல. ஸோ ப்ளீஸ் எனக்காக பண்ண மாட்டீங்களா? என்னென்னவோ பண்ணி என்னை மாற்றலாம் ட்ரை பண்ணுறேன், பட் முடியாத விஷயம். மாற்றி காட்டுறேங்க. தூங்கலாமா? அருகினில் வா, இடைவெளி வர்க்குதே, உனதுயிரில் எனதுயிரை ஊற்றிடத் துடிக்குதே, நான் நீ நீ ஹலோ, சொல்லு சுவாதி. ஃபோன் பண்ணிட்டு என்ன ஏன்டா சொல்லுங்கிற பைத்தியக்காரா? அப்படியா? எமர்ஜென்சி கேஸா? நான் தான் பார்க்கணுமா என்ன? எமர்ஜென்சி கேஸா? நான் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன்டா. சரி சரி, நான் இப்போ கிளம்பிட்டேன். ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவேன். பேஷண்ட் அட்மிஷன் மட்டும் போட சொல்லுண்ணே. டேய், புருஷன் பொண்டாட்டி சண்டையில் இல்லை புருஷன் பொண்டாட்டி தகராறுல என்ன இழுக்காதடா. உனக்கு எமர்ஜென்சி கேஸ் இருந்தால் தனியாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போடா பைத்தியக்காரனாயா. உன் நம்பரை வச்சு பிளாக் பண்ணுறேன்னு. ஓகே ஸ்வாதி, நான் கிளம்பிடுறேன். என்ன உருட்டுறான் பாரு. என்னங்க எமர்ஜென்சி கேஸா? நீங்கள் போய் ஆகணுமா? ஆமாம், ஸ்வாதி தான் கால் பண்ணா. அவள் தான் பேசினா. எமர்ஜென்சி கேஸா, ஸோ நான் தான் பார்க்கணுமா. ஹாஸ்பிட்டலில் நம்மளே பொறுப்பா இல்லைனா வேறு யார் பொறுப்பாக இருப்பா? சரி நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கணும்னு அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. எமர்ஜென்சி கேஸ்லாம் இருந்தால் நான் அனுப்பிடுவேன். பட் நீ நீ நான் இணைந்திட பிடிக்குதே, புது உலகம் புது சரகம் படைத்திட தவிக்குதே, மழவையில் காற்றோடு பூகம்பம் வந்தாலும். என்ன, நான் தான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன்னு சொல்கிறேன்ல, வந்து பக்கத்தில் நிற்கிறேன். நீங்கள் தானேங்க அன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி கேஸ் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், ஸோ என்னை ரிலாக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் பிடிச்சி விட சொன்னீங்க. அதான் இப்போது நீங்கள் எமர்ஜென்சி கேஸ் விஷயமா தான் போகிறீங்க. சரிண்ணே. இங்கே பாரு, இன்னைக்கு எனக்கு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது, நான் ரிலாக்ஸாக தான் இருக்கேன். ஸோ நான் கிளம்புறேன், வழியை விடு. நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, பட் நான் உங்களை ரிலாக்ஸ் பண்ணி அனுப்பணும்ல. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பேசுகிறது, என்கிட்ட வந்து நிற்கிறது, இதெல்லாம் பண்ணால் மட்டும் எதையும் மறைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. ஒருத்தவங்க அன்பை அள்ளி கொடுக்கும்போது அதை மதிக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோயேன், அந்த அன்போட மதிப்பே போயிடும். அந்த அன்பு கொடுத்தவங்களோட மனசும் செத்து போயிடும், புரியுதா? அதுக்கப்புறம் நீ என்ன தான் தவம் கிடந்தாலும் வெறுத்து போன அந்த மனசுக்குள்ளே மறுபடியும் அந்த அன்பை விதைக்கவே முடியாது. இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோன்னு. நீ விளையாடினது ஒரு உயிரோட, அதுவும் பெத்த தாயோட உயிரோட, புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது நான்லாம் இப்போ தான் நான் உன் லைஃப்பில் வந்திருக்கேன், அதுவும் ஒரு வாரமாக தான் என்ன உனக்கு தெரியும். அப்படி தானே நீ கணக்கு வச்சுருக்க. ஸோ என் உயிரெலாம் உனக்கு ஒரு பொருளே கிடையாது. உனக்கெல்லாம் காதல் மேலே எந்த மரியாதையும் கிடையாது, ஒருத்தரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற ஈரமும் கிடையாது. இவ்வளோ நாளாக தனியாக தானே வாழ்ந்த, ஸோ இதுக்கப்புறமும் நீ தனியாக தான் வாழ போகிற. அதை மட்டும் நல்லா மனசில் ஏற்றிக்கொன்ன. என்ன பாசம், என்ன ஒரு அக்கறை, 20 வருஷமாக இல்லாத பாசம் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னொன்னே பொத்துக்கிட்டு வந்துருச்சா? இதையெல்லாம் நான் நம்பணும்னு நீ எதிர்பார்க்குறியா? நான் என்ன அவ்வளோ பெரிய பைத்தியக்காரனா? நேற்று வரைக்கும் சுயநலமாக இருந்தேன், இன்றைக்கி திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அருவருப்பாக இருக்குது. ஆமாண்டி, நான் கௌதம் தான், ராஜேஷ்குமார் இல்லைன்னே வச்சுக்கோ. அன்றைக்கி நான் ஒன்னே கதின்னு கிடந்தேன்ல, உன் கூட எப்படி பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டுனேன் சொல்லுடி. அப்போ உனக்கு காதல் புரியல, இன்னைக்கு உன் நிலமை மாறின உடனே என்னை ஏற்றுக்கணும்னு நினைக்காத.
உன் நினப்ப மறந்து போன வெறுத்து போன என் மனசுக்கு உன்னால் உயிர் கொடுக்க முடியாது. நீ எப்போவுமே பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவ தானே என் முன்னாடி நிறைய டைம் டிஸ்ப்ளே பண்ணிட்ட. நான் ஏன் இப்படி நினச்சிக்க கூடாது? கௌதமாக இருந்த வரைக்கும் உனக்கு என்ன பிடிக்கல. கௌதமாக இருந்த வரைக்கும் என்னை பார்க்குறப்பெல்லாம் உனக்கு எரிச்சல் வந்துச்சு. மனசில் இருந்த காதலை சொல்லணும்னு தோணல. ஒருவேளை நான் ராஜேஷ்குமார்னு தெரிஞ்ச உடனே மனசில் இருந்த காதலை நம்ம ஏன் சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொன்னியும்? கௌதமாவே ஒரு வேளை நான் உன்னை விட்டு விலக ட்ரை பண்ணி எங்கேயோ போயிட்டேன்னு வச்சுக்கலாம். உங்கள் அம்மா இப்போ எமர்ஜென்சியில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்கன்னே வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு உங்கள் அம்மா ஆசைப்பட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? ராஜேஷ்குமார் நான் கிடையாது, நான் கௌதம். உன்னை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டேன். அந்த டைமில் நான் உன் பக்கத்தில் இல்லை. நீ என்ன பண்ணியிருப்பேன்? சொல்லுடி, என்ன பண்ணியிருப்ப? இந்த பைத்தியக்காரன் இருக்கான்ல, பைத்தியக்காரன், எல்லாருக்கும் நல்லது நினைப்பானே ஒரு பைத்தியக்காரன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பானே ஒரு பைத்தியக்காரன், கார்த்தி. அவன் வாழ்க்கை நாசமாக்கியிருந்திருப்ப. அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்காக உனக்கு வாழ்க்கை கொடுத்துருப்பான். அவனால் நல்லது மட்டும் தாண்டி நினைக்க முடியும். ஆனால் அவனுக்கு நீ நல்லது நினச்சிருக்கியாடி? அவன் காதலை பிரித்து விட்ட. நீ நினச்ச மாதிரி அவன் காதல் பிரிஞ்சு தானே போயிடுச்சு. சொல்லுடி, பிரிஞ்சு தானே போச்சு. உனக்கு என்னடி அப்படி சந்தோஷம்? நீ நினச்ச வாழ்க்கையை வாழ மாட்டேன், அடுத்தவங்களும் நினச்ச வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. இல்லை யோசிச்சு நீ தான் நம்ம கூட பதில் சொல்லு. கௌதமா, நான் உன்னை விட்டு விலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு வேளை ஆசைப்பட்டிருந்தா, ராஜேஷ்குமாரை நான் அந்த இடத்துல வராமல் இருந்திருந்தா உன் கழுத்தில் யார் தள்ளி கட்டியிருப்பா? சொல்லு, சொல்லுடின்னு சொன்னேன். அந்த பைத்தியக்காரனை தானே கல்யாணம் பண்ணியிருப்பேன். அவனும் யாரை பற்றியுமே யோசிக்காம குடும்ப சந்தோஷத்துக்காக உன்னை தானே கல்யாணம் பண்ணியிருப்பான். எல்லார் வாழ்க்கையும் அழிச்சு எல்லாரையும் கஷ்டப்படுத்தி எல்லாரையும் சாவோட விளிம்பு வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு வர நீலாம் பொண்ணாடி. அப்படி சாவை பார்த்துட்டு வந்த எங்களுக்குலாம் நீ வாழ்க்கை கொடுப்ப. உடனே ஐயோ சாமி அப்படின்னு கும்பிட்டு போட்டு நீ கொடுத்த வாழ்க்கையை பிச்சையா நான் வாங்கிக்கணுமா? தட்ஸ் யுவர் லிமிட், ஓகேவா? இந்த லிமிட்டை நீ எப்போவுமே கிராஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலேயும் கிராஸ் பண்ணி என்கிட்ட பேசுறது, என்னை நெருங்கி வர்றது, இதெல்லாம் பண்ணன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த வீட்டில் ஒரு செகண்ட் கூட நான் இருக்க மாட்டேன். என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். காலங்கள் தாண்டி காத்திருப்பேன், காதலை ஏந்தி காத்திருப்பேன், கனவுகளாய் காத்திருப்பேன், கரைந்திடும் உன்னை காண்பேனே, கனம் மூன்றும் உன் நினைவலைகள் கரை